ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. பழிக்கு பழி வழங்கியவர் கீதா கோவிந்த தாசி அவர்கள். மனிதர்களிடையே தங்களுக்கு தீங்கு இழைத்தவர்களை பழிவாங்கும் குணம் இருக்கிறது. ஒரு சிறிய நிகழ்வு தொடர் நிகழ்வுகளாகி பேரழிவை ஏற்படுத்தியதை வரலாற்றில் கேள்விப்பட்டுள்ளோம். யாராவது நம்மை அவதூறாக பேசினாலோ தவறாக நடத்தினாலோ அவர்களை எப்படி பழிவாங்கலாம் என்பதிலேயே மனம் குறியாக இருக்கிறது. ஆனால் இதிகாச வரலாற்றில் பக்தர்கள் எதிர்மறையான நிகழ்வுகளை எவ்வாறு சந்தித்தனர், தங்களுக்கு தீங்கு செய்தவர்களிடம் எவ்வாறு நடந்து கொண்டனர் என்பதை இக்கட்டுரையில் காண்போம். ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும் தூய பக்தர் பரீட்சித் மகாராஜர். ஒருமுறை பரீட்சித் மகாராஜர் வேட்டையாட காட்டிற்கு சென்றார். அங்கு அவருக்கு கடும் தாகம் எடுத்தது. தண்ணீரை தேடி சமீக ரிஷியின் ஆசிரமத்திற்கு வந்தார். ஆனால் சமீக ரிஷியோ ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். இவரை கண்டுகொள்ளவே இல்லை. பலமுறை தண்ணீர் கேட்டும் அவர் கண் திறக்கவே இல்லை. பரீட்சித் மகாராஜர் கோபமடைந்தார். அங்கிருந்து போகும்போது கீழே இறந்து கிடந்த ஒரு பாம்பை எடுத்து முனிவரின் கழுத்தில் போட்டுவிட்டு சென்று விட்டார். அரண்மனை திரும்பிய மகாராஜர் தன் தவறை எண்ணி வருந்தினார். இப்படி ஓர் அபராதத்தை முனிவருக்கு இழைத்து விட்டோமே என்பதை எண்ணி எண்ணி துயருட்டார். இது இவ்வாறு இருக்க சமீக ரிஷியின் மகன் சிருங்கி அரசரால் தன் தந்தைக்கு இழைக்கப்பட்ட பிழையை கேள்விப்பட்டு சினத்தினால் சபித்தான். இன்றிலிருந்து 7வது நாளில் சர்ப்பராஜன் தக்ஷன் மன்னரை கடிக்க போகிறான். பரீட்சித் மன்னர் சபிக்கப்பட்டதை தன் மகனிடமிருந்தே கேட்ட ரிஷி அவனுடைய செயலை பாராட்டவில்லை. மாறாக, ஐயோ, எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டாய், சிறிய பிழைக்கு பெரிய தண்டனையை விதித்து விட்டாயே என்று கூறி வருந்தினார். மன்னனுக்கு இதை பற்றி செய்தி அனுப்பினார். சாபத்தை கேள்விப்பட்ட பரீட்சித் மகாராஜர் அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார். திரும்ப சபிப்பதற்கு அவருக்கு எல்லா சக்திகளும் இருந்தன. அவர் அவ்வாறு செய்யாமல் அந்நிகழ்வை முழுமுதற் கடவுளின் ஏற்பாடாக ஏற்றுக்கொண்டார். அந்த 7 நாட்களில் அவர் ஸ்ரீமத் பாகவதத்தை சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து கேட்டு பகவானின் திருநாட்டை அடைந்தார். தன் மீது செத்த பாம்பை போட்டதற்கு சமீக ரிஷியும் பழி வாங்கவில்லை. தான் இறந்து போவதற்கு சாபம் பெற்ற மன்னனும் சிறுவனை பழி வாங்கவில்லை. பக்தர்களின் உயர்ந்த குணம் ஸ்ரீமத் பாகவதம் 1ஆம் காண்டம் 18ஆம் அத்தியாயம் பதம் 48 வர்ணிக்கப்பட்டுள்ளது. திரஸ்கிருதா விப்ரலப்தா சப்தா ஷிப்தா ஹதா அபிநாஷ்யதத் பிரதிகுர்வந்தி தத் பக்தா பிரபவோபிஹி. பகவத் பக்தர்கள் மிகவும் பொறுமைசாலிகள் என்பதால் தாம் நிந்திக்கப்பட்டாலும் வஞ்சிக்கப்பட்டாலும் சபிக்கப்பட்டாலும் தொந்தரவு செய்யப்பட்டாலும் அலட்சியப்படுத்தப்பட்டாலும் அல்லது கொல்லப்பட்டாலும் அதை திருப்பி செய்வதில்லை, அதாவது பழிக்கு பழி வாங்குவதில்லை. இதன் பொருளுரையில் ஸ்ரீல பிரபுபாதர் எழுதுகிறார், தூய பக்தர் பௌதிக நன்மை தீமைகளில் பாராமுகமாக இருந்து விடுவார். இதனால் நிந்தனை, சாபம், அலட்சியம் போன்றவற்றை எதிர்த்து பக்தர்கள் செயல்படுவதில்லை. இவை தங்களை சார்ந்த செயல்களாக இருக்கும் பொழுது பக்தர்கள் பாராமுகமாக இருந்து விடுகின்றனர். இருப்பினும் இச்செயல்கள் பகவானுக்கு எதிராகவோ அவரது பக்தர்களுக்கு எதிராகவோ செய்யப்படும் பொழுது அவர்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கின்றனர். பழிவாங்கும் எண்ணத்தை மாற்றும் பக்தி யோகம். ஒருமுறை அசுரர்களின் தாயாகிய திதி தனது மகன்களாகிய ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிப்பு ஆகிய இருவரும் கொல்லப்பட்டதால் இந்திரனை கொன்று பழி தீர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டாள். அதற்காக அவள் தன் கணவராகிய கஷ்யப முனிவரை அணுகினாள். அவரிடம் தனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று பணிவோடு வேண்டினாள். அவளின் உள்நோக்கத்தை அறிந்த கஷ்யபர் அவளை பகவான் விஷ்ணுவை நோக்கி பும்சவன விரதத்தை அனுஷ்டிக்கும்படி கூறினார். அதன்படி அவளும் விரதத்தை அனுஷ்டித்தாள். கற்பமும் ஆனாள். இதை அறிந்த இந்திரன் அவளின் வயிற்றில் வளரும் குழந்தையை கொல்ல நினைத்தார். சிற்றன்னையாகிய திதிக்கு தொண்டு புரிகிறேன் என்று நாடகமாடினார். அவளது விரதத்தில் ஏதேனும் குற்றம் ஏற்பட்டால் அதை பயன்படுத்தி அவளது வயிற்றில் வளரும் குழந்தையை கொன்றுவிடலாம் என திட்டமிட்டார். அதன்படி ஒரு முறை திதி சாப்பிட்ட பிறகு துரதிருஷ்டவசமாக வாய், கை, கால்களை கழுவாமல் சந்தியா வேளையில் உறங்கிவிட்டாள்.
இந்திரன் தமது அனிமா சித்தியினால், அதாவது அனிமா சக்தியினால் திதியின் கற்பத்தினுள் புகுந்தார். தமது வஜ்ராயுதத்தால் பொன்னிறமான கருவை 7 துண்டுகளாக வெட்டினர். ஆனால் அக்குழந்தை மடியவில்லை. மாறாக 7 குழந்தைகள் அழத் தொடங்கினர். அவை ஒவ்வொன்றையும் மீண்டும் 7 துண்டுகளாக வெட்டினர். ஆயினும் அவை 49 குழந்தைகளாக மாறி இந்திரனை வேண்டின. இந்திரனே, நாங்கள் உமது சகோதரர்களான மருத்துக்கள், எங்களை ஏன் கொல்ல முயல்கிறீர்? அக்குழந்தைகள் தேவர்கள் என்பதை அறிந்தவுடன் இந்திரன் தனது கொலை முயற்சியை கைவிட்டார். இதில் நாம் கவனிக்க வேண்டியது யாதெனில், திதி செய்த பக்தி தொண்டின் விளைவால் பகவான் அவளுடைய குழந்தைகளை பாதுகாத்தார். மேலும் அவர்கள் தேவர்களாயினர். பழிவாங்கும் எண்ணத்தை இருவருமே கைவிட்டனர். இதுவே பக்தி தொண்டு செய்வதன் சிறப்பாகும். துருவ மன்னரின் சரித்திரம். துருவ மன்னர் 5 வயது சிறுவனாக இருந்த போது ஒரு முறை அவர் தமது தந்தை உத்தானபாதரின் மடியில் அமர முயன்றார். அப்போது அவருடைய சிற்றன்னையாகிய சுருசி அவரை தடுத்து மன்னரின் மடியில் அமர துருவன் அவளது வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் அதற்காக நாராயணரை வழிபடு என்று கடுமையாக கூறினாள். கோபத்தில் மனமுடைந்த துருவன் தன்னுடைய தாய் சுனிதியிடம் முறையிட்டார். அவளும் தனது துர்ப்பாக்கிய நிலையை கூறி பகவான் நாராயணரையே வழிபட சொன்னாள். அதன்படி துருவனும் காட்டிற்கு சென்று அங்கு நாரதரின் வழிகாட்டுதலை பெற்று அதன்படி கடுந்தவம் புரிந்து 6 மாதத்தில் பகவானை நேரில் தரிசித்தார். துருவனுக்கு பகவானின் அளவில்லா ஆசியும் மிகப்பெரிய ராட்சியமும் கிட்டியது. துருவன் தீவிரமான பக்தி தொண்டின் காரணத்தினால் பழிவாங்கும் எண்ணத்தை முற்றிலுமாக மறந்தார். நமக்கு அவமரியாதை செய்தவரை நாம் பழிவாங்குவதற்கு பதிலாக நாம் பகவானிடம் தீவிர பக்தி தொண்டு செய்தால் அப்போது பகவான் நமக்கு மிக உயர்ந்த நிலையை நல்குவார் என்பதை இதிலிருந்து உணரலாம். அதே சமயத்தில் துருவனை அவமதித்த சிற்றன்னை சுருசியும் அவளது மகனாகிய உத்தமனும் அவர்களுடைய கொடிய செயலுக்காக பகவானாலேயே தண்டிக்கப்பட்டனர். பழி வாங்க வேண்டாம். நாம் யாரையும் பழிவாங்க தேவையில்லை. ஏனெனில் அவர்களின் செயலே அவர்களை பழிவாங்கிவிடும். இதை அம்பரீஷ மகாராஜரின் வாழ்க்கையிலிருந்து அறிகிறோம். ஒரு முறை அம்பரீஷ மகாராஜர் ஏகாதசி விரதத்தை முடித்து உணவருந்த சென்ற போது துர்வாசகர் அவரது அரண்மனைக்கு வந்தார். அரசர் முனிவரை உணவருந்த அழைத்த போது துர்வாசர் நீராடி விட்டு வருகிறேன் என்று சென்றார். சென்றவர் வருவதற்கு மிகவும் தாமதமாகியது. குறித்த நேரத்தில் விரதத்தை முடிக்க வேண்டும் என்பதால் மன்னர் அரசவை பிராமணர்களை ஆலோசித்து 3 சொட்டு நீர் மட்டும் அருந்தி விரதத்தை முடித்தார். ஆயினும் துர்வாசர் மிகவும் கோபமுற்று அம்பரீஷரை கொல்ல ஓர் அரக்கனை ஏவினார். அவரோ அரக்கனை எதிர்க்காமல் பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு நின்றார். அப்போது உடனடியாக பக்தர்களை காக்கும் சுதர்சன சக்கரம் அங்கு தோன்றி அரக்கனை கொன்றது. துர்வாசரையும் துரத்த தொடங்கியது. துர்வாசர் பிரம்மலோகம், கைலாயம் என பிரபஞ்சம் முழுவதும் பயணித்தார். எங்கு சென்றாலும் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கவில்லை. இறுதியில் அவர் வைகுண்டத்திற்கு சென்று நாராயணரிடமே சரணடைந்தார். ஆயினும் பகவானோ தம்மால் ஏதும் செய்ய முடியாது என்று கூறி அம்பரீஷரிடமே சரணடையும்படி கட்டளையிட்டார். அதன்படி துர்வாசரும் அம்பரீஷரிடம் திரும்பி வந்தார். அம்பரீஷர் கருணையோடு மன்னித்தார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானா நன்னயம் செய்துவிடல் என்பதற்கு ஏற்ப அம்பரீஷ மன்னர் நடந்து கொண்டார். முடிவுரை: பக்தர்கள் தங்களுக்கு தீங்கிழைத்தவர்களை பழி வாங்குவதில் ஈடுபடாமல் பகவானின் சேவையில் ஈடுபட்டு உயர்கின்றனர். காலமாக செயல்படும் பகவான் தீயவர்களையும் அபராதிகளையும் தக்க சமயத்தில் தண்டித்து திருத்துவர். எனவே நாமும் நம்மை அவமானப்படுத்துவோர், ஏமாற்றுவோர், தீங்கிழைப்போர் முதலியோரை பழிவாங்குவதில் நேரத்தை வீணடிப்பதை கைவிட்டு பகவானின் திருவடிகளை பற்றி கொண்டால் நமக்கு எல்லாம் நன்மையில் முடியும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.